சர்ச்சபிள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகள் சவால்கள். அத்தியாயம் 471. அன்புள்ள மாணவ செல்வங்களே, இது ஒரு பொருளாதார அடிப்படையில் வரும் சமூக பிரச்சினைகள் என்னென்ன இந்த காலங்களில் இருக்கின்றன என்பதை சற்று சுருக்கமாக ஷார்ட்ஸாக சொல்லியிருக்கிறோம். இது நிச்சயமாக உங்களுடைய பொது அறிவு கேள்விகளில் இந்த மாதிரி கேள்விகள் வரும். அதை நீங்கள் விவரமாக படித்து கொள்ள வேண்டும். நாங்கள் சுருக்கமாக உங்களை இந்த பகுதிகளை திரும்ப திரும்ப வாசித்து கொள்ள மிகவும் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக தந்திருக்கிறோம். மிக முக்கியமான கேள்வி பதில்கள். சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகள் யாவை? 1. வறுமை. 2. வேலையின்மை. 3. இடம்பெயர்வு. 4. குற்ற செயல். 5. போதைப்பொருள். 6. குழந்தை துஷ்பிரயோகம். 7. பெண்களுக்கு எதிரான குற்றம். 8. குழந்தைகளுக்கு எதிரான குற்றம். ஜாதி, வர்க்கம் மற்றும் மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு. ஊழல், குடும்பம் மற்றும் சுகாதாரம் போன்ற சமூக பிரச்சினைகள். இவைகள்தான் இன்றைய காலகட்டத்தில் உலக அளவிலே இந்த பிரச்சினைகள் இருக்கின்றன. நாம் கேட்டிருப்போம், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதுதான். ஆக பொது அறிவில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான இந்த பிரச்சனைகளை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் அளித்துக் கொள்ளுங்கள். இப்போது சமூக பிரச்சினைகளுக்கு உதாரணம். 1. வருமான சமத்துவமின்மை. 2. இனப்பாகுபாடு. 3. பாலின சமத்துவமின்மை. 4. கல்விக்கான அணுகல். 5. சுகாதார சமத்துவமின்மை. 6. காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றம். 7. வீட்டு வசதி மற்றும் வீடற்ற தன்மை. 8. குற்றவியல் நீதி அமைப்பு சமத்துவமின்மை. இந்த சமூக பிரச்சினைகளை உலக அளவில் நாம் பார்க்கிறோம். மேலும் 9. உணவு பாதுகாப்பின்மை மற்றும் பசி. 10. சுத்தமான நீர் மற்றும் சுகாதார வசதிகளுக்கான அணுகல். 11. குழந்தை தொழிலாளர் மற்றும் சுரண்டல். அனைத்துமே தீய காரியங்களாக உலகத்தில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதனை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது வளர்ந்து வரும் சமூக பிரச்சினைகள். போதைப்பொருள் துஷ்பிரயோகம், சைபர் குற்றம், மனநல மாற்றங்கள், சுற்றுச்சூழல் நெருக்கடி. அடுத்தது ஆன்லைன் மோசடிகள், நகரப்புற வெப்ப அலைகள், இளைஞர்களுக்கு தேவையானவற்றை கிடைக்காமல் அடிமையான ஒரு சூழலை உருவாக்குவது. கிராமப்புற சமூக பிரச்சினைகள், குடிமை வசதி இல்லை, பலவீனமான சுகாதார பாதுகாப்பு, சாதிய பாரபட்சம். இவ்வாறு நீங்கள் எதையும் நீங்கள் உடனே அதை மனதில் பொருத்தி இருத்தி வைத்து அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இந்த மாதிரி சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் பொருளாதார அடிப்படையிலும் சமூக அடிப்படையிலும் நீங்கள் அந்த கேள்விகளை விடையளிக்க இது பொருத்தமாக இருக்கும். நாங்கள் ஷார்ட்ஸ் போல் தான் கொடுத்திருக்கிறோம். அதாவது சிறு
பகுதியாக கொடுத்திருக்கின்றோம். அடுத்தது இப்போதைக்கு ஏதோ ஒரு ஒப்புதல் திட்டங்கள் என்ன நீங்கள் கவனிக்க வேண்டியது, PMGSNMP இவ்வாறு கொடுத்திருந்தால் அது என்ன? பிரதமர் கதிசக்தி தேசிய மாஸ்டர் திட்டம், கிராமப்புற இணைப்பு, நீர் பற்றாக்குறை, பல்வேறு பொருளாதார மண்டலங்களுக்கு பன்முக இணைப்பு, உள்கட்டமைப்பை வழங்குவதற்கான திட்டங்கள். பிரதமர் கதிசக்தி தேசிய மாஸ்டர் திட்டம். அதாவது உங்களுக்கு வெறுமனே PMGS என்று கொடுத்து NMP அப்படி என்று சொல்லியிருந்தால் நீங்கள் பிரதமர் கதி சக்தி தேசிய மாஸ்டர் திட்டம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது அக்டோபர் 13, 2021 அன்று தொடங்கப்பட்டது. பொருளாதார விவகாரங்களுக்கு அமைச்சரவை குழு CCEA அக்டோபர் 21, 2021 பிரதமர் இந்த மாஸ்டர் திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் அளித்தார். இப்போது நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி, உலக அளவில் எந்த நாடு என்னென்ன நெருக்கடியில் இருக்கின்றது, அமைதியற்ற சூழல் இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். இது உங்களுக்கு பொது அறிவு பகுதியில் முக்கியமான பகுதியாக இருக்கிறது. 1. இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல். நீண்டகால இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலை நிவர்த்தி செய்யும் ஒரு குறிப்பிடத்தக்க மாநாட்டை ஐக்கிய நாடுகள் சபை சமீபத்தில் நடத்தியது. இதன் விளைவாக நியூயார்க் பிரகடனம் வெளியிடப்பட்டது. இது அமைதி மற்றும் ஒத்துழைப்பிற்கான விரிவான திட்டத்தை கோடிட்டு காட்டுகிறது. ஆனால் இது இன்றைய காலகட்டத்தில் இந்த பிரகடனமெல்லாம் ஒத்துப்போகிறதா என்பதை காலம்தான் சொல்லித்தரும். 2. பாலஸ்தீனத்தை பிரான்ஸ் அங்கீகரித்தது. ஒரு வரலாற்று நடவடிக்கையாக செப்டம்பர் 2025 பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதாக பிரான்ஸ் அறிவித்தது. இது G7 நாடு முறையான அங்கீகாரத்தை வழங்கிய சம்பவம் ஆகும். 3. சிரியாவில் வரவிருக்கும் தேர்தல்கள். சிரியாவில் செப்டம்பர் 15 முதல் 20, 2025 வரை நாடாளுமன்ற தேர்தலை நடத்த தயாராகி வருகிறது. இது முன்னாள் ஜனாதிபதி பஷர் அல்-அசாத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு நடைபெறும் முதல் தேர்தல் ஆகும். 4. இந்தியா பிலிப்பைன்ஸ் உறவுகள். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மூலோபாய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் அவர்களின் ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் 9 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் அதாவது MOU கையெழுத்திடப்பட்டன. 5. காசாவில் உணவு நெருக்கடி. காசா பகுதியில் கடுமையான உணவு நெருக்கடியை எதிர்கொள்கிறது. அதன் மக்கள் தொகையில் 1/3 பகுதியினர் உணவு இல்லாமல் நாட்கள் கழிப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இது பிராந்தியத்தில் மனிதாபிமான சவால்களை எடுத்துக் காட்டுகிறது. நாம் அடிக்கடி இந்த நிகழ்வுகளை நம் தொலைக்காட்சியின் மூலம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். அங்கே உள்ள மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடி வதங்கி தெருக்களில் விடப்பட்டவர்களாய் மனிதாபிமானமே அற்ற வழியில் அவர்கள் தவிப்பதை பார்க்கின்றோம். குழந்தைகளும் பசியில் வாடுகிறது, இறக்கிறது. 6. காலநிலை மாற்றம் மற்றும் காட்டுத்தீ. தென்கொரியாவில் மோசமான காட்டுத்தீ
பரவி வருவது நாம் தொலைக்காட்சி மூலம் செய்திகளை அறிகிறோம். இது காலநிலை மாற்றத்தால் மோசமடைந்து குறிப்பிடத்தக்க அழிவு மற்றும் உயிரிழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கிறது. இன்றைய நாள் நாங்கள் ரத்தின சுருக்கமாக பொது அறிவுக்கு உரியதையும், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் என்னவென்று பொருளாதார அடிப்படையிலும் சமூக அடிப்படையிலும் இந்த பகுதியை தந்திருக்கிறோம். நிச்சயமாக இது உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி முக்கியமான கேள்வி பதில்களை நாங்கள் தர ஒவ்வொரு நாளும் எங்கள் பகுதிக்கு வாருங்கள். ஒரு நாள் 3-4 வீடியோ எபிசோட் வரும் என்பது அதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம். நீங்கள் இதனை அறிந்து உங்கள் பரீட்சையை அருமையாக எழுதி உங்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.